அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காமராஜர். நான் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தேன். நான் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சராக இருந்தேன். நான் ஆட்சி செய்த காலத்தில் மதிய உணவு, கட்டாய கல்வி, இலவச கல்வி என பல திட்டங்களை கொண்டு வந்தேன். ஏழை குழந்தைகளின் பசியை போக்கின்றேன். என் பிறந்த நாள் ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகின்றன. என்னை கர்ப்புகாந்தி பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்மவீரர் என்று செல்லமாக அழைப்பார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் மிதுன். நான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இரண்டாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மிதுன். நான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜர் பற்றி கவிதை சொல்ல போகிறேன். விருதுநகரில் பிறந்தவரே, அகிலம் போற்ற உயர்ந்தவரே, விருதுகள் பல பெற்றவரே, வையம் மனித வாழ்ந்தவரே, கர்ம வீரரே, என் காமராஜரே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தமிழ்மதி. நான் ஊராட்சி துவக்கப்பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். காமராஜர் கவிதை சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகள் சொந்தமே, பல பள்ளிகளை திறந்து படிக்க வச்ச தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, அணைகள் பல கட்டி கொடுத்த ஆதவனே, மீண்டும் ஒரு முறை பிறப்பாரா என வேண்டுகிறேன். நன்றி. ஊராட்சி துவக்கப்பள்ளி 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜர் பற்றி கவிதை சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டில் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பள்ளிக்கூடத்தை கட்டி வைத்து படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையை, மீண்டும் ஒரு முறை பிறப்பார் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஜயஸ்ரீ. நான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். காமராஜர் கவிதை சொல்ல போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திருமலை ரித்திஸ். நான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். காமராஜ் கவிதை சொல்ல போகின்றேன். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பல பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த தந்தையே, மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த தெய்வம், கண்கண்ட தெய்வமே, மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா என்று வேண்டுகின்றேன். தமிழ்நாட்டில் தங்கமே, ஏழைகளில் சொந்தமே, பள்ளிக்கூடம் கட்டி தந்த கடவுளாய் வந்த கஷ்டங்களை நீக்கிய தந்த கண்கண்ட மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மகாலட்சுமி. நான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி தும்பைப்பட்டியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜர் கவிதை சொல்ல போகிறேன். விருதுநகரில் பிறந்தவரே, அகிலம் கொண்ட போற்றவரே, விருதுகள் பல பெற்றவரே, வையம் வணங்கிட வாழ்ந்தவரே, கர்ம வீரரே, என் காமராஜரே. இருந்தாலும் இறை வேண்டும், உன் போல் தலைவர் யார், ஊர் சொல்ல என்று வேண்டும், கல்வி கடவுள், கர்ம வீரர் காமராஜர். காமராஜர் பாடல். கண்ணல கண்டா கண்ணீர் வருதே, கர்ம வீரரே, எங்கள் காமராஜரே. இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான், இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான், இவரச்சவதான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான், இவரச்சவதான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நன்றி. வணக்கம். என் பெயர் காவியா. நான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜர் கட்டுரை சொல்ல போகிறேன். காமராஜர் தமிழ்நாட்டின் முன்னணி அரசியல்வாதி மற்றும் இந்தியா விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வழங்கினார். கல்வி மற்றும் சமூக நலனினை முக்கியமான பங்களிப்பை வழங்கினார். சிறப்பு மற்றும் ஆரம்பம் வாழ்க்கை. காமராஜர் 1963ஆம் ஆண்டு ஜூலை 15 அன்று தமிழ்நாட்டின் விருதுநகரில் பிறந்தார். இவரது பெற்றோர் குருசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மா. இவரது தந்தை இளம் வயதில் இறந்து விட்டார்.
காமராஜர் தன் குடும்பத்தை ஆதரிக்க மாமாவின் கடையில் வேலை செய்தார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெசிகா. ஊராட்சி துவக்கப்பள்ளி 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜர் பற்றி கவிதை சொல்ல போகிறேன். காமராஜர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கவிதை வரிசைகள். காமராஜர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கவிதை. தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழையின் சொந்தமே, பள்ளிக்கூடங்கள் கட்டி தந்ததோ, படிக்க வச்ச தெய்வமே, மனித உணவு தந்த தந்தையே, மனித கடவுளாய் வந்தத கஷ்டங்கள்லாம் நீக்கி தந்த கண்கண்ட தெய்வமே, மீண்டும் ஒரு முறை பிறப்பா என்றும் என்கிறார். நன்றி. நான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜர் பற்றி சில வரிகள் சொல்ல போகிறேன். காமராஜர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர். அவரை கல்வி தந்தை என்ற அன்புடன் அழைப்பார்கள். ஏழை குழந்தைகளுக்கு பள்ளிக்கு வர மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் காலத்தில் பல புதிய பள்ளிகள் திறக்கப்பட்டன. அவர் கர்ம வீரர் என்று போற்றப்பட்டார். காமராஜர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழையின் சொந்தமே, பள்ளிக்கூடங்கள் கட்டி தந்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, மனித கடவுளாய் வந்த கண்கண்ட தெய்வமே, மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா என்று வேண்டுகிறேன். தமிழ்நாட்டில் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பள்ளிக்கூடங்கள் கட்டி தந்த தந்தையே, மதிய உணவு மனித உணவு போட்ட தந்த தந்தையே, மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா என்று வேண்டியேன். என் பெயர் சிவானி. ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். காமராஜர் பிறந்தநாள் கவிதை சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழையின் சொந்தமே, பள்ளிக்கூடத்தில் கட்டி தந்த படிக்க வச்ச தெய்வமே, மனித உணவு தந்த தந்தையே, மனித கடவுளாய் வந்த கண்கண்ட தெய்வமே. நன்றி. வணக்கம். என் பேர் சந்திகா. நான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜர் கவிதையை சொல்ல போகிறேன். விருது நடிகர் பிறந்தவரே, அகிலம் போற்று உயர்ந்தவரே, விருதுகள் பல பெற்றவரே, வையம் வணங்கிட வாழ்ந்தவரே, கர்ம வீரரே, என் காமராஜர். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிலா வித்தியாசம். தும்பைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜரை பற்றி பேச போகிறேன். காமராஜர் ஜெயந்தி. அனைவர் 15 காலை வணக்கம். என் பெயர் நிலா வித்தியாசி. காமராஜர் படிக்காத மேடை, கல்வி கண் திறந்த கர்ம வீரர் என போற்றப்பட்டார். இவர் 1963 ஆண்டு ஜூலை 15 விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் ஹாஷினி. நான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி தும்பைப்பட்டியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜரை பற்றி கவிதை சொல்ல போகிறேன். காமராஜர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர். அவரை கல்வி தந்தை என்று அன்புடன் அழைப்பார்கள். ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு வர மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் காலத்தில் பல புதிய பள்ளிகள் திறக்கப்பட்டன. அவர் கர்ம வீரர் காமராஜர் என்று போற்றப்பட்டனர். மிகவும் வலிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். நேர்மைக்கு உதாரணமாக திகழ்ந்தார். மக்கள் நலனுக்காக பாடுபட்டார். தொழில் வளர்ச்சிக்கும் அணைகள் கட்டவும் முக்கியத்துவம் கொடுத்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அவர் பெரும் பங்காற்றினார். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நித்ரஸ்ரீ. நான் ஊராட்சி துவக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜரை பற்றி பாடல் பாட போகிறேன். யாரோ யாரோ யார் இவரோ, இந்திய தாயின் பெரும் வரமோ, யாரோ யாரோ யார் இவரோ, தமிழகம் பெற்ற பேரோ, காமராஜர் காமராஜர் கர்மவீரே, காமராஜர் 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 கல்வி தந்தை, காமராஜர் கல்வி சாலைகள் ஆலைகள் அவராலே, அணைகள் நீர் வளம் அவராலே, தொழில்துறை வளர்ச்சி அவராலே, கல்வி சாலைகள் ஆலைகள் அவராலே, அணைகள் நீர் வளம் அவராலே, தொழில்துறை வளர்ச்சி அவராலே,
தமிழகம் நிமிர்ந்தது அவராலே. அரசியல் களத்தில் விற்பன்னர் அரசுவை ஆளுவதில் பொறுமன்னர். அரசியல் களத்தில் விற்பன்னர் அரசுவை ஆளுவதில் பொறுமன்னர். அறிவில் மிஞ்சிய ஞாயியவர் எதற்கோ மஞ்சா நன்றி அவர். அறிவில் மிஞ்சிய ஞாயியவர் எதற்கோ மஞ்சா நன்றி அவர். யாரோ யாரோ யார் இவரோ இந்திய தாயின் பெரும்பரமோ. யாரோ யாரோ யார் இவரோ தமிழகம் பெற்ற பேரோ. காமராஜர் காமராஜர் கர்மவீரே காமராஜர் 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 கல்வி தந்தை காமராஜர். நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோகனாசி. நான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் தும்பைப்பட்டி 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜர் பிறந்தநாள் வாழ்த்து கவிதை சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பள்ளிக்கூடங்களை கட்டி தந்து படிக்க வச்ச தெய்வம், மதிய உணவு தந்த தந்தை, மனித கடவுளாய் வந்து கஷ்டத்தில் நீக்கி கண் கண்ட தெய்வம், மீண்டும் ஒருமுறை பிறப்பாயா என்று வேண்டியதை நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தர்ஷிகா. நான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி தும்பைப்பட்டியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜரை பற்றி பேச போகிறேன். காமராஜர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர். அவரை கல்வி தந்தை என்று அன்புடன் அழைப்பார்கள். ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு வர மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் காலத்தில் பல புதிய பள்ளிகளை திறக்கப்பட்டன. அவர் கர்ம வீரர் என்று பெற்றப்பட்டனர். மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். நேர்மைக்கு உதாரணமாக திகழ்ந்தவர். மக்கள் நலனுக்காகவே அவர் பாடுபட்டார். நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆதிபா. நான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜர் பற்றி கவிதை சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, அணைகள் பல கட்டி கொடுத்த ஆதவனை, மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி கண்காண்டாத தெய்வமே, மீண்டும் ஒருமுறை பேசுவாரே. நன்றி. Good morning everyone. My name is Pradeep. I am studying in 5th standard. Today I am going to speak about Kamarajar. Kumarasamy Kamaraj, popularly known as Kamarajar. He was born on 15th July 1903 in Virudhunagar, a district of Tamil Nadu. His parents were Kumarasamy and Sivagami Ammal. Kamarajar served as the third Chief Minister of Tamil Nadu from 1954 to 1963. Kamarajar opened many schools, stamps and introduced mega industries in Tamil Nadu. He introduced free education, free midday meal schemes in all government schools. His government school was known as the golden period of Tamil Nadu. Kamarajar died on 2nd October 1975. aged 72 in Chennai. Thank you. ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி தும்பைப்பட்டியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் பிறந்தார். இவர் தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தவர். காமராஜின் தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் பெயர் சிவகாமி அம்மாள் ஆவார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. அவருடைய தாயார் அவரை செல்லமாக ராஜா என்று அழைப்பார். இவரது ஆட்சியில் மூடியிருந்த 6000 பள்ளிகளை திறந்தார். மேலும் 17000 பள்ளிகளை தமிழகம் முழுவதும் திறந்து வைத்தார். காமராஜர் இலவச கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை கொண்டு வந்தார். இவர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதியில் தனது 72வது வயதில் காலமானார். Hello everyone, I am Annie. I am studying in 5th standard, Panchayat Union Primary School, Thumbaippatti. Today we are celebrating Perinthalaivar Kamarajar's birthday as Kalvi Valakshman. He was a polluter and an activist for Indian independence. From 1954 to 1963, he has as Tamil Nadu Chief Minister. He established the midday meal program when he was the Chief Minister. He has made enormous contributions to the development of industry. வணக்கம். என் பெயர் ஆகாஷ். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜர் கவிதை சொல்ல போகிறேன். விருதுநகரில் பிறந்தவரை, அகிலம் போற்று உயர்ந்தவரை, விருதுகளின் நாய் வைய மணியிடம் உயர்ந்தவரை, மக்கள் பசியை போக்கி ஏழை துறையை துளைத்தவரை. நன்றி.